Meenakshi Faculty of Allied Health Science BSc Technology courses. Apply now. உங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்குல்ல? எல்லாமே இருக்கு, எதுவும் வேண்டாம். உட்கார வைங்க. அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். ஓகேங்க சார். சார் எல்லாம் தயார் பண்ணி வச்சிட்டேன். பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஐயோ கொஞ்சம் பொறுங்கய்யா, முக்கியமானவங்க எல்லாம் வர வேண்டியது இருக்கு. ஆமாங்க. ம். ரவி சார், கோபால் சார் ஏன் இன்னும் வரல? இப்பதான் ஃபோன் பண்ணேன் சார். பக்கத்துல வந்துட்டாங்களா? ஓ ஓகே. அப்புறம் அந்த வந்துட்டாங்க பாரு. வா இலக்கியா. வணக்கம் சார். வணக்கம் வாங்க சார். வாங்க வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வெல்கம் சார். எங்க நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன். என் ஒய்ஃபோட உயிரையும் என் மக உயிரையும் காப்பாத்தின தெய்வம் நீங்க. ஐயோ உங்க பூமி பூஜைக்கு நாங்க வராம இருக்க முடியுமா? சார், என்ன சார் இவ்ளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க மட்டும் மனசு வைக்கலனா நாங்க இந்த பிசினஸே ஆரம்பிச்சிருக்க முடியாது. எங்களால் ஆன உதவிய உங்களுக்கு செய்ய முடிஞ்சதை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். ஜெயிக்க போறங்கிற சந்தோஷம் உங்க 2 பேரோட முகத்திலயும் பிரகாசமா தெரியுது. வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. ம். சரி உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க. ஆ. வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? பூஜை ஆரம்பிச்சிடலாமா? கொஞ்சம் பொறுங்கய்யா. என்ன இலக்கியா, அதான் எல்லாரும் வந்தாச்சுல்ல? இல்லங்க, நல்ல நேரம் வரணும்ல. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோமே. என்ன சொல்றா இவன்? என்ன அத்தையும் கார்த்திகையும் இன்னும் காணோம். டைம் ஆகுதே. ரவி சார், அந்த பில்டிங் பிளான பூஜையில வச்சீங்களா? இல்லையே சார். அது எங்க இருக்கு சார்? அது அதோ அங்க இருக்கு பாருங்க. ஓகே சார். வாங்க போய் எடுத்துட்டு வரலாம். அத்தை. அம்மா, என்ன கார்த்திக்? அங்க பாருங்க, அண்ணா உங்க பேரை வச்சிருக்காங்க. அண்ணே ஏன் பேர் வச்சிருக்கானா? அண்ணனுக்கும் அன்னிக்கும் உங்க மேல அவ்வளவு பாசம்மா. வாங்க அத்தை. வா கார்த்திக். என்ன அத்தை? எங்க கம்பெனியோட பேர் நல்லா இருக்கா? உங்க செயலு உங்க பேச்சு எல்லாமே சக்கரை மாதிரி தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு கசக்குதா? கசப்பு சீக்கிரமாவே இனிப்பா மாறும். பிரசன்ன லட்சுமியே போற்றுவோம், பிரகாச லட்சுமியே போற்றுவோம், பில்வ லட்சுமியே போற்றுவோம், பூலட்சுமியே போற்றுவோம். வாங்க அத்தை. வா கார்த்திக். வாப்பா. வாங்க அத்தை. ஜானு. கௌதம், கௌதம், நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி ஜானுங்க? நான் எதிர்பார்க்கவே இல்ல. சந்தோஷத்துல சொல்றியா இல்ல ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா? ஐயோ, என்ன ஜானு பேசிக்கிட்டு இருக்க இப்போ? நீ வந்தது எவ்வளவு சந்தோஷம். இவ்ளோ சந்தோஷமா இருந்தா ஏன்டா என்ன பூமி பூஜைக்கு கூப்பிடல? இல்ல, அது வந்து ஜானு, என் மருமகளுக்கு என் மேல இருக்கிற பாசம் கூட உனக்கு என் மேல இல்லப்பா. அவளாவது என்ன கூப்பிட்டா. அத்தை இல்லாம எப்படிங்க? கார்த்திக் இங்க வாப்பா. வா கார்த்திக். வா. எழுறாங்க. கௌதம், அம்மா, இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவனை யார் கூப்பிட்டது?
அண்ணா கௌதம், நான் தான் கூப்பிட்டேன் கௌதம். உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சா? அவனை போய் கூட்டு வந்திருக்க. அவன் என்ன துரோகம் பண்ணான்னு உனக்கு தெரியும்ல. அவன் காத்து கூட நம்ம மேல படக்கூடாது. போ சொல்லு. போ சொல்லு அவன. டேய் போடா, வெளியில போடா, கிளம்பு. கௌதம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. கார்த்திக் எந்த தப்புமே பண்ணல. அந்த டாக்குமெண்ட் அவன் ரெடி பண்ணவே இல்ல, யாரோ மாத்திருக்காங்க. அப்படின்னு அவன் சொல்ல சொன்னானா? சொல்லு. இங்க பாருங்க, நான் சொல்றேன், கார்த்திக் அப்படிப்பட்ட பையனே இல்ல. கார்த்திக் நல்ல பையங்க. தப்பு செய்யறவனா இருந்தா பூமி பூஜைக்கு வருவானா? எப்படி டாக்குமெண்ட் மாறுச்சுன்னு கார்த்திக்கே தெரியல கௌதம். அன்னைக்கு என்ன கோவிலுக்கு கூப்பிட்டு அண்ணனுக்கு சொத்தை தந்தே தீருவேன், நீங்க தான் அண்ணனை சம்மதிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிட்டான். அப்பதான் நானும் இவங்கள பூஜைக்கு கூப்பிட்டேன். முன்னாடியே சொன்னேன்னா கோவப்படுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. கௌதம், உங்களுக்கு தம்பி மேல அதிகமான பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அதிகமான கோவமும் வருது. கார்த்திக் ரொம்ப நல்லவங்க. இது கூட நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? கௌதம், என்னப்பா இது? கார்த்திக் யாரு? உன்னை பார்த்து பார்த்து வளர்ந்த புள்ள. அவன் தப்பு பண்ணுவானா? சொல்லு. இப்ப கூட நீ பூமி பூஜை போடுறேன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சந்தோஷத்துல காலே தரையில படல, தெரியுமா? அவ்வளவு சந்தோஷப்பட்டான். என் அண்ணன் ஜெயிக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்னா மறுபடியும் வாழணும்னு அவன் அவ்வளவு ஆசைப்படுறான். அவனை போய் நீ தப்பா நினைக்கிறியே. இப்ப கூட பைரவி ஏதோ வேலை சொன்னா, அத கூட உதாசீனப்படுத்திட்டு இல்ல நான் பூஜைக்கு தான் வருவேன்னு வந்திருக்கான். இங்க பாருங்க கௌதம், சாட்சி இல்லனா கடவுள் கூட குற்றவாளிதான். தான் தப்பு செய்யலன்னு நிரூபிக்கிறதுக்கு பாவம் கார்த்திக் கிட்ட சாட்சி கூட இல்லங்க. கார்த்திக்க வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்களேன். டேய், ஏன் எங்க அண்ணன் கூப்பிட்டாதான் வரணுமா? நானே வருவேன். அண்ணா, சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணலண்ணே. தயவு செஞ்சு என்ன நம்புங்கண்ணே. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. கார்த்திக், கார்த்திக் எழுந்துடுறா. என்னடா இதுக்கேண்டா கால்ல விழற? 1000 இருந்தாலும் நீங்க என் தம்பிடா. அந்த டாக்குமெண்ட்டை படிச்சதும் நீதான் காரணம்னு திட்டான்டா. டேய் தப்பா நினைச்சுக்காதடா. பரவாயில்ல அண்ணே, உன் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. அத்தை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். சரி வா, வா வா. வா ஜானு, வாடா. வாடா. வாங்க. வா வா வாங்க. வா ஜானு. சார் இவங்க என் அம்மா. வணக்கம். அவன் என் தம்பி. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நீங்க 2 பேரும் என் புள்ள மருமகளுக்கு அவ்வளவு உதவியா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றி. கவலைப்படாதீங்க, இந்த பிசினஸ் பண்ணி கௌதம் பெரிய ஆளா வருவாரு. வரட்டும் வரட்டும். அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதோட தொடக்கம் தான் இந்த பூஜை.
எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. ம் சரி சரி, பூஜைக்கு நேரமாச்சு, ஆரம்பிக்கலாமா? ஆ ம். ஆ, ஆரம்பிச்சிடலாம். ஐயா, நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ஓம் விநாயகனே போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம், அகந்தை எழுப்பவனே போற்றுவோம், அருகினில் மகிழ்பவனே போற்றுவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றுவோம், ஆணைமுகத்தோனே போற்றுவோம், ஆறுமுகன் சோதரனே போற்றுவோம், ஆதி மூலமே போற்றுவோம், ஆனந்த உருவே போற்றுவோம், பிரசன்ன லட்சுமியே போற்றுவோம், பிரகாச லட்சுமியே போற்றுவோம், பில்வ லட்சுமியே போற்றுவோம், பூலட்சுமியே போற்றுவோம், புவன லட்சுமியே போற்றுவோம், பூஜ்ய லட்சுமியே போற்றுவோம், மகாலட்சுமியே போற்றி போற்றி. சார், நீங்களும் மேடமும் வாங்க. செங்கலை எடுத்து கடவுளை வேண்டிக்கிட்டு குழிக்குள்ள வைங்க. போம்மா. ஆ சரிங்க. அத்தை, நீங்களும் வாங்க, ஒரு கை பிடிங்க. இலக்கியா, நீயும் உன் வீட்டுக்காரர் தான் இந்த தொழில ஆரம்பிக்கிறீங்க. நீ தான் போகணும். போ போ. இல்ல அத்தை, நீங்க வாங்க. ஜானு, ஆ உன் பேர்ல தான் பிசினஸை ஸ்டார்ட் பண்றேன். நீ வந்து வாழ்த்துனாதான் நாங்க ஜெயிப்போம். வா. ம், சரி வா. வா ஜானு. சார், அம்மா வாங்க. வாங்க. நாங்க எதுக்குமா, நீங்களே வைங்க. அம்மா, இந்த பூமி பூஜை இல்ல, பூஜை மட்டும்தான் எங்களோடது, பூமி உங்களோடது. வாங்க வாங்க. வாங்க ம். வாங்க. வாங்கிங்க. டேய் அண்ணே. வாடா. ஆ, வாடா. ஆ சரிண்ணே. வா. ஐயா ஒரு நிமிஷம். லட்சுமியே போற்றுவோம், லங்காத கடியே வாங்குங்க. போற்றுவோம், வரலட்சுமியே போற்றுவோம், வரலட்சுமியே போற்றுவோம், விஷ்ணுலட்சுமியே போற்றுவோம், விஜயலட்சுமியே போற்றி போற்றி. அம்மா, எல்லாரும் சேர்ந்து செங்கலை எடுத்து வச்சிருங்க. என் புள்ளையும் மருமகளும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதோட நீங்க 2 பேரும் எந்த கஷ்டமும் படக்கூடாது. என் புள்ள பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும். ம். வாங்க வாங்க, வாமா. போங்க. வாங்க. வாப்பா. வாங்க. கோலாபுர லட்சுமியே போற்றுவோம், சத்யலட்சுமியே போற்றுவோம், சர்வ இங்க பூச்செல்லாம் செய்யக்கூடாது. செங்கலை கீழே வைங்க. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு வந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதை நான் கேட்கணும். முதல்ல நீங்க யாரு? இங்க யாரை கேட்டு பூஜை பண்றீங்க? ஹலோ ஹலோ, இது எங்க நிலம். நாங்க பூஜை போடுறோம். யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும்? தம்பி, இது என் இடம், புரியுதா உங்களுக்கு? சார், யார் இடத்துல வந்து யாரு பூஜை போடுறீங்க? நான் காசு போட்டு வாங்கின இடம் இது. காலியா கிடந்தா பூஜை போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருவீங்களா? எல்லாரும் இப்பயா ஓடி போயிருங்க. ஏன்பா, இவரோட ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு என்ன வேலை? என்னப்பா இது? முதல்ல இங்கிருந்து நீங்க காலி பண்ணுங்க, இல்லைன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். சார் ஒரு நிமிஷம். யார் பாணி? பூஜை போடுற நேரத்துல ஏன் நலன்னு காமெடி பண்ற? இது என் இடம். நான் தான் கௌதம்க்கு கிரயம் பண்ணி கொடுத்தேன். நீ ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். போய் எங்க இருக்குன்னு தேடுவோம் இடத்த. ஹலோ, நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்னப்பா? இந்த இடத்தோட சர்வே நம்பர் 310/3 தானே? ஆமா. அப்ப இது ஏன் இடம் தான். சார், என்ன சார் இது? இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். கொஞ்சம் பொறுமையாயிருமா. இந்த பாருங்க, இந்த நிலத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஜி குரூப் கிட்ட இருந்து 22 கோடி கொடுத்து வாங்கினேன்.
அதுக்கான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. போங்க, கிளம்புங்க. நாங்க பூஜை பண்ணணும். என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஏங்க என் இடத்துல வந்து நின்றுட்டு என்னையவே போக சொல்றீங்களா? நீங்க சொன்ன அதே எஸ்ஜி குரூப் கிட்ட தான் நானும் இந்த இடத்த வாங்கினேன். ஹலோ, என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? அப்படி கேளு. என் பேரு சந்திரசேகர். நிலம் என் பேர்ல கரையம் ஆயிருக்கு. இதோ ஆதாரம் இங்க இருக்கு, படிச்சு பாரு. இந்தா படி. இதாங்க நீ இல்லக்க குடு. என்னப்பா? கௌதம் என்னாச்சு? கௌதம் என்ன கௌதம், இடம் இவர் பேர்ல இருக்கு. எனக்கும் எதுவும் புரியல. என்னப்பா இது? பூஜை நேரத்துல இப்படி ஒரு அபசகுனம் என்னப்பா? இருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. இது நான் காசு கொடுத்து வாங்கின இடமா? இத பார்ப்பா, ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக நீங்க வந்திருக்க. மரியாதையா இங்க இருந்து போயிடு. நான் சொல்ல வேண்டியதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்களா யாருன்னு. இந்த நில அபகரிப்பு கும்பல் தானே நீங்களா? ஐயோ ஐயோ, நீங்களா இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதா நான் போலீஸோட வந்திருக்கேன். சார், பட்ட பகல் அநியாயம் பண்றாங்க சார். என் இடத்த ஆக்கிரமிப்பு பண்றாங்க. நீங்க தான் சார் நியாயத்தை சொல்லணும். கேக்குறேன். இங்க பாருங்க, டாக்குமெண்ட் இவர் பேர்ல இருக்கிறத நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? முதல்ல எல்லாரும் கிளம்புங்க, கிளம்புங்க. யோ, காசு கொடுத்தா என் இடத்துலயே பூச்சை போடுவியா? நான் கொன்றுவேன் பாத்துக்க. கிளம்ப. ஐயா, என் மேல எந்த தப்பு இல்ல. நான் கிளம்புறேன், என்ன விட்டுருங்க. ஐயா இருங்க இருங்க. ஹலோ, இந்த இடம் உங்களோட தான் இருந்தா கோபால் சார் எப்படி என் பேர்ல கிரயம் பண்ண முடியும்? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எப்படி ஒத்துப்பாங்க? அந்த பத்திரத்தை வச்சு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்கேன். பத்திரம் தப்பா இருந்தா எப்படி லோன் கொடுப்பாங்க? என்ன ஏன் பேசிட்டு இருக்க நீ? ரெஜிஸ்டர் ஆபீஸையும் பேங்கையும் சரி கட்டுறது உங்களுக்குலாம் என்ன பெரிய விஷயமா? நீங்க தான் பெரிய ஃப்ராடு கும்பல. யார பார்த்துட்டா ஃப்ராடுன்னு சொன்ன? உன்னை எனக்கு உரிச்சிடுறேன். இருங்க இருங்க, பொறுமை, பொறுமையா இருங்க. அவன் லெவலுக்கு நம்ம இறங்குனா நமக்கு தான் அசிங்கம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார், இது என்னோட இடம். நான் உழைச்சு வாங்கின சொத்து. இவன் பேச்செல்லாம் நம்பாதீங்க. நீங்க கிளம்புங்க சார். ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப அபசகுணமா எதுவும் பண்ண வேணாம் சார். ப்ளீஸ் சார், பூஜையை நடக்க விடுங்க. இத பாருங்க, அதெல்லாம் முடியாது. இந்த நிலம் உங்களுதுன்னு நீங்க சொல்றீங்க, என்னோடதுன்னு இவரு சொல்றாரு. யாருதுன்னு தெரியற வரைக்கும் இங்க எதுவும் நீங்க பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. இப்ப எல்லாரும் கிளம்புங்க. சார், நான் தான் சொல்றேன் சார், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சார். என் அண்ணன் கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றாரு. தயவு செஞ்சு அதை தடுக்காதீங்க சார். அவர் ரொம்ப நல்லவர் சார், விட்டுருங்க சார். சார், நிலம் அவரோடதுன்னா கோர்ட்ல கேஸ் போட சொல்லுங்க சார். நாங்க அங்க பாத்துக்கிறோம் சார். ஏய், நிலம் என்னோடது. உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு போங்க. ஹலோ, எங்கேயும் போக முடியாது. உன்னை பார்த்தா நிலத்தை சொந்த கொண்டாட வந்தவ மாதிரி தெரியல. இந்த பூஜை நிறுத்துறதுக்காக வந்த மாதிரி தெரியுது. இதோ பாரு, நாங்க பூஜை பண்ணியே தீருவோம். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. என்னம்மா, என்ன பேசுற? நான் இருக்கும்போது நீ திமிரா பேசுறியா? பின்ன என்னங்க? எவனோ ஒருத்த வந்து பூஜை நிறுத்துவான், நாங்க நிறுத்திட்டு போணுமா? இங்க பாருங்க, கோபால் சார் ரொம்ப நல்லவரு. அவர் நியாயமா தான் நிலத்தை வாங்கியிருப்பாரு. இந்த ஆளு ஏதோ போலியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து எங்களெல்லாம் மிரட்டி பூஜை நடத்த விடாம சதி பண்றாரு. என்ன ஆனாலும் சரி, இந்த பூமி பூஜை நடக்கும். நடக்காது. அட பாவி.
Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers BSc and MSc programs in Allied Health Sciences. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.